இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலா முருகவேல் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு கோழி எப்படி அடை வைக்கிறதுன்னு பற்றி உங்கள்கிட்ட விரிவாக சொல்ல வர்றேங்க. இது முட்டை இட்டது. முட்டையை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேங்க. இப்போ என்ன பண்ணேன்னா, கோழி அடையில் உட்காந்துருச்சுங்க. காலையிலேருந்து உட்காந்துருந்து கிளம்பவே இல்லை. சரி எப்படி அடையில் உட்கார வச்சு நான் முன்னாடியே மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதில் காலையில் முட்டை இட்டுட்டு அதிலே உட்காந்துட்டாங்க நம்ம கோழியை. அப்புறம் திரும்ப நான் நைட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து சாயந்தரமே முட்டைகள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டாங்க. அதை எடுத்து திரும்ப மணலோடு சேர்த்து வச்சு கோழியும் பிடிச்சி அது மேலே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் 3 கோழி அடை உட்காந்துருக்கு. ஏற்கனவே 5 கோழி அடை உட்காந்துருந்து குஞ்சு பொரிச்சிச்சு. குஞ்சு தனியாக கோழி தனியாக நான் விட்டுருக்குறேன். குஞ்சு பொரிச்சோடனே குஞ்சு தனியாக நான் இதில் போட்டு கோழிப்பொட்டியில் போட்டு அடைச்சிருவேன். அடைச்சிட்டு தீவனத்தை மட்டும் கொடுத்துருவேன். ஆனால் அது குஞ்சு நல்லா இதாக இருக்காது, ரஃப்பாக இருக்காது, சாஃப்ட் டைப்பாக தான் இருக்கும். நான் எந்த ஒரு தடுப்பூசியும் போட மாட்டேன். ஆனால் நாட்டுக்கோழிகள் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். நான் கோழி குஞ்சு வாங்கி வளர்த்து தடுப்பூசி போட்டெல்லாம் வளர்த்து எல்லாமே மொத்தமாக